பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகம் இருக்கா? ஏசாயா 43:1, பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அப்போ இந்த பைபிள்ல நிறைய பேரை ஆண்டவர் மீட்டு கொண்டு இருக்கிறார். நிறைய பரிசுத்தவான்களை மீட்டு கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு பரிசுத்தவானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்ல, யோசேப்பு. யோசேப்போட வாழ்க்கையில இதோ போர்த்திபாருடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டின் மூலமா யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுகிறார். இந்த சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்ட யோசேப்ப யார் மீட்டு கொண்டது? அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 39-40 நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிச்சு பாருங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பார்வோன் சொல்லுகிற வார்த்தை இது. எதனால இந்த பார்வோன் இப்படி சொல்றாரு அப்படின்னா, பார்வோனுக்கு ஒரு பெரிய கனவு வருது. இந்த கனவுக்கு அங்க இருக்கிற யாருனாலையும் விளக்கத்தை சொல்ல முடியல. அப்பதான் இந்த யோசேப்பு இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு பார்வோன் ஜெயில இருந்து வெளியில கொண்டு வராரு. யோசேப்பு மூலமா தேவன் அந்த கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். அந்த கனவுக்கு ரொம்ப அழகான விளக்கத்தை சொன்ன பிறகுதான் அந்த பார்வோன், நம்ம வாஸ்தவம்ல இந்த பகுதியை இந்த வார்த்தையை சொல்லுகிறார் பார்வோன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அப்ப ஜெயில இருந்து யார் யோசேப்பை மீட்டு கொண்டாங்கன்னு பார்த்தா, பெத்த தகப்பனாகிய யாக்கோப் அல்ல, கூட பிறந்த சகோதரன்மார்கள் அல்ல, ஏன் பார்வோனை நேசித்த அதிகாரியாகிய புத்திபார் இல்ல. அப்போ யார்தான் யோசேப்பை மீட்டு கொண்டாங்கன்னா, பார்வோன் மூலமா வானங்களையும் பூமியும் படைத்த தேவன் யோசேப்பை மீட்டு கொண்டு யோசேப்புக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தை கொடுத்து சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். இந்த செய்தி கேட்கலாம் சகோதரன் சகோதரியே. இன்னைக்கு நம்மளும் கூட யோசேப்பை போல பரிசுத்தமான வாழ்க்கைக்கு கர்த்தரை தேடுவோமானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல நம்ம கூடயும் இருப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் நம்மளை மீட்டுக் கொள்ளுவார். யோசேப்பை மீட்டுக் கொண்டது போல நம்மையும் ஆசீர்வதித்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு சாட்சியாய் நிறுத்துவார். விசுவாசிங்க. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே நான் உன்னை மீட்டுக் கொண்டேன் என்று சொல்லி. இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.